உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி மச்சான் என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாரு. எனக்கு இவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். விஜய் கழுத்துல தாலி கட்ட. விஜி, கல்யாணம் முறை இல்லாம நடந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணு எப்படி வரணும்னு ஒரு முறை இருக்கு. வலது கால் எடுத்து வச்சு அரிசி படியை தட்டி விட்டுட்டு உள்ளவா. சரிக்கா. ஏய், மச்சான், என்ன மச்சான்? கார்த்தி, மச்சான் எதுக்கு மச்சான் இப்படி கோவப்படுறிய? கல்யாணம் நடந்தா இதெல்லாம் செய்யறது முறைதானே? ஹேய், சீ, வாய் மூடு. முறையா? முறைய பத்தி நீ பேசுறியா? டேய் கார்த்தி, நீ முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இங்க? நீ என் பக்கத்துல நின்னாலே அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குடி. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ண கார்த்தி நான் பார்த்ததே இல்லடி. என்ன பேசுற? யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அங்க என் குடும்பம் தலை குனிஞ்சு நின்னுச்சு. அத என்னால பார்க்க முடியாமதான் இவ கழுத்துல தாலி கட்டனே தவிர இல்லன்னா நடந்திருக்கிறதே வேற. ஹேய், தாலி கட்டினா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவியாடி? மரியாதையா வெளியே போயிடு. ஓடி. ஏய், சொல்றல போடி. என்னை எதிரி மாதிரி பேசாதீய மச்சான். இப்ப நான் யாரும் இல்ல. ஊர் அறிய நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டி. என்னை நீங்க வெளியெல்லாம் அனுப்ப முடியாது. இந்த பாருங்க, இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். என்னடி தாலி? இது உன் கழுத்துல இருந்தா தானே நீ என் பொண்டாட்டின்னு சொல்லுவ? மச்சான், இப்பவே தடு தெரியுது. தாலி விடு. டேய் கார்த்தி, என்ன பண்ற? தாலி விடுடா. கார்த்தி, கார்த்தி தாலி விடு. என்ன பண்ற கார்த்தி? கார்த்தி கையெடுன்னு சொல்றல. டேய் கையெடுடா. டேய் விடு அப்படி. என்ன பண்றடா நீ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன மொத்தமா கழட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நான் என் ஊர்ல மான மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தவ. அங்கேயே நிம்மதியா பொழைச்சிருப்பேன்ல. இங்க கூட்டியாந்து என் வாழ்க்கையே அழிச்சுப்புட்டு இப்போ என் தாலிய பறிச்சு என்னை புருஷன் இல்லாதவள ஆக்க பாக்குறீங்களா? என்னை வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களா? ஐயோ, இதெல்லாம் கேட்க நாதி இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நிப்பாட்டு. திரும்ப திரும்ப நடிக்காத. இப்படி அழுது நடிச்சு தானே நாங்க தாலி கட்ட வச்ச. என்னது? நான் அழுது நடிக்கிறேனா? ராத்திரி போதையில நீங்க பண்ண கூடாதது எல்லாம் பண்ணிட்டு இப்ப நீங்க தான் நடிக்கிறீங்க. என்னடி சொன்ன? டேய் டேய் கார்த்தி, டேய் கார்த்தி, டேய் கார்த்தி, டேய் கார்த்தி. என்ன கார்த்தி இது? டேய் கார்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ அப்பா, நான் தப்பே பண்ணலப்பா. என் மேல அபாண்டமா பழி சொல்றாப்பா அவன்.
இவ இங்க இருக்கவே கூடாது. இவ இங்க இருந்தா நம்ம குடும்பமும் நல்லா இருக்காது, என் வாழ்க்கையே நல்லா இருக்காதுப்பா. உன்ன டேய், ஏய், நான் சொல்றியா? டேய், டேய், கார்த்தி. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா பேசாத. மரியாதை உள்ள போடா. உள்ள போடா. போ கார்த்தி, போயிடா. உள்ள போ. போ. நான் அவனை போய் அடிச்சாவன். என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. என்னைய கெடுத்ததும் இல்லாம தாய் தகப்ப இல்லாத புள்ளைய அடிச்சு கொல்ல பாக்குறாரு. விஜி, அழாதம்மா, அழாதம்மா. நீ உள்ள போமா. அம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நீ உள்ள போமா. போமா. போ விஜி. போ. உள்ள போ. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த சம்பந்தம் வேணாம் வேணான்னு. நீ கேட்கலையேடி. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? இப்ப நான் ஒண்ணு நினைச்சு அழுகுறதா இல்ல அங்க வாழ்ற மத்த பொண்ணுங்க நினைச்சு அழுகுறதாடி? உன்னையாவது நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாகணும்னு நினைச்சிட்டு இருந்தேடி. கடைசியில நீயும் காதல் கீதல்னு சொல்லி உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டியேடி. அத்தை, பாவம் அவளே உடஞ்சு போய் உட்காந்துருக்கா. நீங்களே அவளை தப்பா சொல்லாதீங்க. இதுல பிருந்தாவோட தப்பு எதுவுமே இல்லத்த. கார்த்தி இப்பெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? கார்த்தியும் நல்லா வந்தான். அவனுக்கும் இந்த மாதிரி தப்பான எண்ணமெல்லாம் இருந்ததே இல்லை. ஆனா எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுனால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு நல்லா தெரியும் த, அவனும் பிருந்தா மேல உயிரியே வச்சிருந்தான். வச்சிருந்து என்ன மாப்பிள்ள பிரயோஜனம்? இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற நிலைமையை உருவாக்கிட்டாருல்ல அவரு. இனி என் பொண்ணோட நிலைமை இவளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. இப்ப ஊர் ஜனமெல்லாம் என்ன பேசுவாங்க? 3 பொண்ணுங்களையும் ஒரே வீட்டுல கட்டி கொடுக்க பேராசைப்பட்டு இப்போ சின்ன பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாளேன்னு பேசுவாங்களே. அப்படி பேசுறவங்ககிட்ட நான் உங்க குடும்பத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. என் பொண்ணு வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்லணும். என்ன செய்வேன்? அழாதம்மா. நான் வேணான்னு சொன்னேடி. அக்கா தங்கச்சிங்க நாங்க 3 பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நீ தானே என்ன சம்மதிக்க வச்ச. இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சேடி. படிப்பும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.